சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. காலேஜ் எல்லாம் கிளம்பிட்டியா? நான் இப்பதாம்மா கிளம்பிட்டே இருக்கிறேன். கிளம்ப போறேன் இனிமேலுக்கும். காலேஜ் எல்லாம் ஒழுங்கா போப்பா. நல்லா வேலைக்கு சாப்பிடு. சரிங்கம்மா. நம்ம அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படி. நம்ம அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியும்ல? தெரியுமா எல்லாம் எனக்கு. அதான் அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படிப்பா. சரிங்கம்மா. அங்கே இஞ்சி சுத்தாத ஒழுங்கா கிளாஸ் போயிட்டு படிச்சுட்டு அப்புறமா ரூம் வந்து நல்லா வேலைக்கு சாப்பிடுங்க. சரிங்கம்மா. சரிப்பா. சரிங்கம்மா. வைக்கட்டுமா? சரிங்கம்மா. பாய். என்னம்மா தான் சரியான சரக்கு போல. சரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வேற ஏன்டா அடுத்த மாதம் செம்மு தான். அதான் என்ன பண்ணுறது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல வரையா. டேய் குளிப்புறா. பழக்கம் இருக்கா? எந்த பழக்கம் இல்லையோ. சும்மா பழகிக்கிட்டா. டேய் இப்போ போடுறா. இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. டேய் ஒத்தட்ட தூக்கி வைடா. அவ்வளோதான்டா. என்னடா எங்கடா போயிட்டு வர? பாத்ரூம் போயிட்டு வரேன்டா. நான் பொருள் எல்லாம் எப்படி இருக்கு? தலை மாதிரியா இருக்குது. எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இன்னொன்று போடுறியா? வேணாம். ஏய் சும்மா போடுறா. வேணாம்ப்பா. படிச்சுட்டு எக்ஸாம்ங்களா? படிக்கடா அப்பதானே பாத்துட்டேன். போடாத எக்ஸாம் மாட்டிக்குவேன். பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வேணாம்டா. சாப்பிடுங்கடா. மார்னிங். இன்னைக்கு என்ன எக்ஸாமா? எக்ஸாம் உட்காருங்க. என்னதுப்பா வாயில? ஒன்றும் இல்லையா? எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை எதுவும் இருக்கிற மாதிரி ஐடி கார்டை கொடு. ஐடி கார்டை கொடு. போ வெளியே போ. ஸ்டாப் ரூம் போய் பாரு. என்னை போ. May I get in, sir? சார் ஐடி கார்டு கொடுங்க சார். நீ என்ன வேலை பண்ற தெரியுமா? இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? உன்னால இங்க நிறைய பேர் கெட்டு போய்கிட்டு இருக்காங்க.
நீ தான் எல்லாத்தையும் எடுக்கிறியா? இதே என்கிட்ட மாட்டினதுனால நான் ஒன்றும் சொல்லலை. இதே வேறு யாராவது ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பிரின்சிபல் ரூம் கூட்டு போயிருப்பாங்க. இந்தா நான் இருக்கனால தப்பிச்சு வந்து ஐடி கார்டை பிடி போ. சந்தோஷ் சார் வேறு ஐடி கார்டு வேறு பிடிங்கிட்டாராம். அம்மாண்டா அது வரையா பிடிங்கிட்டாரு. அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது கூலி போடக்கூடாதுன்னு நிறையா தலையெடுத்துட்டாரியா. அதே எக்ஸாம்லாம் எழுத முடியாது 5 வருஷம் அது இதுன்னு சொல்லி வேற இது பண்ணிட்டார் வரையா. சரி அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரி கூலி ஃபில் தான் ஒன்று கொடு. இப்போதான்டா ஸ்டாஃப்ட்ட மாட்டினேன். பரவாயில்ல குர்ராடி. இப்போதான்டா மாட்டினேன். டேய் பரவாயில்ல குர்ரா இதாக இருந்தா என்னடா 1000 சொல்லுவான். சரி நம்ம கிளாஸ் போலியா? கிளாஸ் இங்கே போடுறான் நான். இவன் ஃபங்க்ஷன் வருதான். இப்போ தான் பார்த்தேன் குரூப்பில் மெசேஜாக போட்டுருக்காங்க. கதையில எழுதல எதுவும் எழுதும் தானே. எங்கடா அன்றைக்கி தான் எக்ஸாம் நிறையா இதாச்சு. திரும்பி வேறு எங்கடா சாப்பிட்டு போகிறேன். ரொம்ப அதிகமா குடி போட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான். ஆமாடா உள்ளாடே இது கேட்டா ஃபீல் பண்றே. அதெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லைடாடி. சரி எல்லாம் குளி போறியா? என்னடா டேய் முற்றாடி அந்த பழக்கத்தை வச்சுடாடி. அதனால தானே எங்க அப்பா அழைச்சி போயிடாடி. இந்த பழக்கத்தை கத்துங்க வேண்டாம். நம்ம இப்ப நம்ம கூட தானே இறந்து வரணும். இதனால நீங்க வச்சு நான் எப்பா என்னைக்கான இறந்த வாய்ப்பு பழக்கத்தை நான் விட்டுருந்தா. இதான் என் வாழ்க்கையில் நடந்த கதை. போதைக்கு யாரும் அடிமையிடாதீங்க. போதைக்கு அடிமையானதுனால தான் எங்கள் அப்பா என் நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நீங்களும் என்ன மாதிரி யாரையும் இழந்துடாதீங்க. இந்த போதைக்கு பின்னாடி யாரும் போகாதீங்க.